வெல்கம் பேக் டு சேனல் இடம்பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே நைட்டு வந்து மணி 10:30 மணி ஆகுது. ஒரு ரைடு வந்து கிளம்பிட்டுருக்கோம். அதுக்கே இப்படி வந்து பிரேக் அடிக்கிற ஸ்கில் டிரைவர் காமிக்கிறது போல இருக்காது. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து மணி 10:30 மணி ஆகுது நைட்டு. அறக்க பிறகு அதாவது ஒர்க் முடிச்சு வரக்கு லேட் ஆகிடுச்சு. அவசரமாக கிளம்பி இப்போ தான் வந்துட்டு கிளம்புறேன். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கேன். டாப் பாக்ஸ் போட்டாச்சு. பைக்கு நம்ம டிஆர்கே பைக்கில் தான் வந்து கிளம்புறோம். ஸோ எங்கே போகிறோம், எந்த மாதிரி ரைடு இது? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டப் மாதிரிப்பட்ட ரைடு இது. ஸோ யாராவது வர போகிறாங்க என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போக போக அப்படியே வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா சேலம் தான் போகிறேன் நான். ஸோ சேலம் வரைக்கும் போகும்போது ஏதாச்சும் பேசணும்ல, அப்படியே அதை ஒரு கண்டென்ட் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னோட இந்த வீக் வந்து எந்த விதமான பிளானுமே எனக்கு இல்லை. நான் லாஸ்ட் வீக் வந்து ஹிரியூர் போனேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சக்லேஷ்பூர் போனேன். ஸோ வந்து இந்த வீக்கெலாம் அப்படி வாரம் வந்து நம்ம வந்து ட்ரிப் போகிற அளவுக்கு வந்து செழிப்பாக இல்லை. அதனால் வந்து எந்த பிளானுமே இல்லாமல் இருந்துச்சு. இது பட்டா வந்து அன்அவாய்டபிள். அதாவது ஒரு யூடியூபர்ஸ் குரூப் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ மீட்டப் வந்து யார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னா நம்ம 3G ஆட்டோ முனி ப்ரோ தான் வந்து அரேஞ்ச் பண்ணார். கேட்டார் ப்ரோ இப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம், நம்ம வந்து யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஒரு டைமு அப்படிங்கிற. அவ்வளோ யாரும் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அப்படி யூடியூபர்ஸ் மீட்டப்ன்றது ரொம்ப அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ரேராக தான் பண்ணுவாங்க. ஸோ இவர் கேட்டார், சரி பண்ணலாம் ப்ரோ அப்படி சொன்னப்போ வந்துட்டு கொஞ்சம் லிஸ்ட் ரொம்ப பெரிய டீமாக அப்படி தான் 20-30 பேர்லாம் இல்லாமல் ஒரு ஐ திங்க் ஒரு 15 பேர் உள்ள அந்த மாதிரி வந்துருக்கிறேன். யார் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா அவங்க சேனலோட இன்ட்ரோ வித் அவங்க இன்ட்ரோவோட வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் போன அப்புறமா வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ரீச் பண்ண டிஸ்டன்ஸ் சொன்னேன்ல, சேலம் தான் வந்து ரீச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து பைக் ரைடாக கேட்டால் இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க, விளாக் ஆக்சஸ் செம்மையாக வரப்போகுது. பட் ஏன் பைக் விளாக் ஃபுல்லாக இல்லைனா இங்கேருந்து கொடைக்கானல் வரையும் பைக் ஓட்டிகிட்டு போகலாம் அப்படி தான் எல்லோரும் வர. ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து நிறைய பிளேஸில் வராங்க. கொடைக்கானல் வந்து பாயிண்டாக வச்சுருக்கோம். சவுத் தமிழ்நாடு அப்புறமா சென்னை சைடு, ஸோ அப்படி வேறு பிளேஸ்லேருந்து ஆட்கள் வருவாங்கள்ல. ஸோ அதுக்காக வந்து மிட் பாயிண்டாக வந்து கொடைக்கானல் வந்து சூஸ் பண்ணது. பட் எனக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அது வந்து 510 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம கிலோமீட்டர் ஜாஸ்தியான என்ன கணக்கு பண்ணோம்னா பெட்ரோல் அமௌண்ட்டு. ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் வந்து ஹை பட்ஜெட்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு நமக்கு வந்து அதாவது அங்கே போயிட்டு நம்ம பைக் ரைடு பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து கண்டிப்பாக நான் பைக் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பேன். சரி பரவாயில்ல அப்படின்னு போட்டு எடுத்து போயிருப்பேன். பட் ஆனால் அங்கே போயிட்டு பைக் ரைடே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் உள்ளாடி. ஸோ ஃபுல்லாக வந்து ஜீப் சஃபாரி அப்புறம் அங்கே உள்ள ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து அங்கே போய் நம்ம பைக் ரைட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் டெஸ்டினேஷன் வரைக்கும் போகிறது தான். பஸ்ஸில் போனாலும் செட் ஆகாது. ஆக்சுவலாக கொடைக்கானலேருந்து இன்னும் உள்ள கூக்கல் அந்த மாதிரி பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பஸ் எல்லாம் மாறி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேலம்லேருந்து என்ன பிளான் வந்துட்டு மதராசி விளாக்ஸ் கிஷோர் ப்ரோ வந்து அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் சேலம் வந்து காரில் தான் போகிறேன், யாராச்சும் ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்னென்னா இங்கே போயிட்டு அவரோட ஸ்டோர் இருக்குல்ல, ஸ்டோரில் வந்து நம்ம பைக்கை போட்டு அவரோட காரில் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றது பிளான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சொன்ன நாங்கள் எதுவும் வந்துட்டு பைக்கை வச்சு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணி டயரை தேய்ச்சி டிஸ்க் பேடை தேய்ச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதாவது அதுவே ஆக்சுவலாக வந்து 4 hours 210 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி இல்லை சொல்கிறேன். ஸோ அதனால் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து அப்புறம் காலைல 4 மணிக்கு வந்து அவர் கிளம்பலாம் போகிறோம்னால. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இங்கேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புறேன். ஃப்ரீயாக பிரேக் போட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 மணிக்கு வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காரில் கண்டினியூ பண்ணலாம். தென் இன்னொரு சம்பவம் என்னென்னா வந்துட்டு 10 மணிக்கு மேலே அந்த பெங்களூர்லேருந்து கிளம்பவோ உள்ளே வரவோ வந்து பைக்கஸ் ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா வந்து நைஸ் ரோடு, அதாவது நம்ம வந்து உள்ளே வரதுக்கு ஈஸியாக. அதாவது பெங்களூர் அந்த எண்டில் இருக்கவங்கள இந்த எண்டில் இப்போ நான் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நைஸ் ரோடு வந்து தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சிட்டிக்குள்ளே போகாமல் அவாய்ட் பண்ணிட்டு வரதுக்கு. பட் 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து பைக் வந்து அலோட் கிடையாது. ரீசெண்டாக ரூல்ஸ் போட்டாங்களா. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதாகிடுச்சு. அதனால் இப்போ சிட்டி உள்ளே போய் நம்ம போகணும். பட் பரவாயில்ல, 10:30 மணிக்கு மேலே வந்து டிராஃபிக் கொஞ்சம் வந்து இப்போ வந்து 11 மணி ஆகுது. ஸோ டிராஃபிக் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தம்பியில் தான் வந்து போயிட்டுருக்கு. இல்லைனா இப்போ நான் 8 மணிக்கு கிளம்புறேங்களே, நான் சிட்டியை தாண்டதுக்கு மினிமம் 2 or 3 hours ஆகிடும். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே வீக்கெண்ட் வேறு, செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நம்ம கிளம்புற டைம் இப்போ வந்து 11 மணி ஆகிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப டிராஃபிக் பற்றி பயப்பட வேண்டாம். இன்னொரு இந்த ட்ரிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஒரு சம்பவம் ஒன்று ஆகிருக்குது. எனக்கு இல்லை, ஆக்சுவலாக எனக்கு குரூப் மெம்பரில் தான். அவர் யாருன்னா வந்துட்டு அரவிந்த் ராயல் ரோட்ஸ் 500 அவர் சேனல் நேம். அவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளானில் வந்து என்னென்னா இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக வந்து நானும் அப்புறமா அரவிந்த் ப்ரோ அப்படியே 2 பேரும் பைக்கில் எங்கேருந்து போயிட்டு கொடைக்கானலில் போய் டேரெக்டாக ரீச் பண்ணி அங்கே வந்து முன்னாடியே போய் ஸ்டே பண்ணிக்கலாம், இவங்கெல்லாம் நாளைக்கு காலைல வரட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஏன்னா எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் அப்படின்னு வச்சுருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த பிளான் மாற்றுறேன்ல, காரில் போகிறது மாற்றிட்டேன். ஸோ அவர் வந்து ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக அவரும் அவர் ஒய்ஃபும் வந்துருந்தாங்க, இப்போ போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு
போகலாம் அவங்க போகிறோம் அப்படின்ட்டு பிளான் போட்டு இன்றைக்கி மார்னிங் கிளம்புனாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ரெண்டு ஆக்சுவலாக எனக்கு ஆஃபீஸ் லீவ் போட வேண்டியது இல்லை, அது ஒன்று அவாய்ட் ஆச்சு. இந்த பிளான் நான் மாற்றினதால லீவ் போட வேண்டியதில்லை. அப்புறமா பெட்ரோல் சேவ்ஸ் அப்படின்ட்டு நான் மாற்றிட்டேன். அவர் ஆப்ஷன் மாற்ற முடியாதுல்ல, ஸோ அதனால் பைக்கில் கிளம்பியிருக்காரு. கிருஷ்ணகிரி கிட்டே போகும் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. காலையில் தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கன்னா யார் ஃபஸ்ட்டு பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது முனிபுரம் தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் அவருக்கு கால் பண்ண அவர் எடுக்கலை. தென் அப்புறமா வந்து ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களே ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ், அவங்க சைட்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, இப்படி வந்து ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாங்க பக்கத்தில் ரகு ப்ரோ ஒசூரில் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து போயிருக்காரு. அவரு கான்டாக்ட் பண்ணி பேசினேன். கொஞ்சம் அடிதானார், பைக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து லிவரில் பெண்டான மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அவர் கொஞ்சம் மீன்ஸ் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் அடிப்பட்ட உடனே வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் தான் கூட்டு போயிடா, அதாவது ஆம்புலன்ஸ் கூட்டு போகிறோன்னா அந்தளவு சீரியஸ் கண்டிஷன்ஸ் ஆகலை, பட் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருக்காங்க. அப்புறமா ஒரு 3 hours 4 hours பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. சிக்னல் போட்டாங்களா? எஸ், ரெட், வெயிட் பண்ணலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்புறமா வந்து 4 hours வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. கொஞ்சம் சின்ன ஸ்க்ராச்சஸ் நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே ஆயிருக்குனாரு. பட் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 2 மணி மேலே கால் பண்ணேன், ப்ரோ எங்கள் ஹாஸ்பிட்டல் வீட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ இப்போ தான் கொடைக்கானலுக்கு திரும்ப ரைடை கண்ணி பண்ணு ப்ரோ அப்படின்னாரு. நீ வேறு லெவலில் பண்ணிருக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பார்த்து சேஃபாக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சது. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு இதில் போயிட்டுருக்காரு. நம்ம திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவான்ட்டு கால் எதுவும் பண்ணல அவருக்கு. குரூப்பில் வந்து எல்லாருக்கும் வந்து அலர்ட் மாதிரி வந்து பார்த்து சேஃபாக வாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆள் இப்படி ஆனதால தான் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஒவ்வொருத்தரும் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே இருக்கிறோன்ற அப்டேட் போடுங்க, ரீச் ஆகிட்டா சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வேறு பிளேஸில் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் கிளம்புவாங்க. குரூப் வந்து ஜாயின் ஆக போகிறது கொடைக்கானல் பேஸ்லேருந்து அப்புறம் தான் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வேறு பிளேஸில் வருவாங்கல்ல, ஸோ சேஃபாக வரணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்துச்சு. 1-2 பேர் பார்த்தீங்கன்னா காலையில் மதியமாக அப்படி கிளம்பிட்டாங்க. நான் கிளம்புறது இந்த டைம் கிளம்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்னும் குரூப்பில் எதுவும் அப்டேட் பண்ணல, கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போடணும். நானும் கிளம்பிட்டேன், பார்த்து பத்திரமா வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் ஒன்று போடணும். போய் அரேஞ்ச் பார்க்கணும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. பைக் வந்து ரொம்ப லிவரில் பெண்டாக இருக்குது அப்படின்ட்டு ரகு ப்ரோ வந்து சொன்னார். அப்புறமா அவரே ஆக்சுவலாக அவரே ஒரு பெரிய மெக்கானிக் மாதிரி, அதனால் வந்து அவரே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இவர்கிட்ட கேட்டேன், நான் கொஞ்சம் முட்டில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து நீ கார்டு போடலை, அவர்கிட்ட இருந்துச்சு, அவர் நீ கார்டு போடாமல் வந்திருக்காரு. நீ கார்டு போடாதுன்னு பார்த்தா முட்டில் தான் கொஞ்சம் நல்லா அடிபட்டுருச்சு அப்படின்னாரு. அவர் ஒய்ஃபு கேட்டால் வந்து எதுவும் இல்லை, நார்மல் தான் அப்படின்னாங்க. எப்படின்னு தெரில. ஆக்சுவலாக ரீச் ஆகிடுச்சு, கொடைக்கானல் ரீச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கிளம்புற டைமுக்கும் இந்த டைம் தான் கண்டிப்பாக ரீச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பிரேக் கிடச்சா வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசலாம் அவர்கிட்ட. இப்போ தான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் வந்து ஏற போகிறேன். டிராஃபிக் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை. இந்த லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பேக்கில் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கொஞ்சம் சின்ன டிராஃபிக்கு சிக்னல் இருந்துச்சு. ஏன்னா வந்து எக்ஸிட் ஆகிறதில்ல, பெங்களூர் எக்ஸிட் ஆகிற பஸ் அதுன்னு வருவதனால இருக்கு அப்படின்ச்சு. எங்கே வந்து டிராஃபிக் ஆக்சுவலாக வைசர் ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், நாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மறுபடியும் கீழே விட்டுருவாங்க போல இருக்கு. தெய்வமே, நான் மேலே போகிறேன். அடே எல்லாம் லெஃப்ட் இறங்கணும், ஏன்டா அங்கேருந்தே வரீங்க? பிரிட்ஜு மேலே ஏறுங்க. ஏன்னா 20 ரூபா தான் பைக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு டைம் நான் என்ன பண்ணேன்னா அந்த 20 ருபீஸை வந்து மிச்சப்படுத்துறேன்ற பேரில் கீழே போனேன். நான் கீழே போயிட்டு தேவையில்லாமல் ஒரு லாரி குறுக்க வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி பைக்கில் வந்து ஏகப்பட்ட செலவு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ரோடு அவாய்ட் பண்ணிடுச்சு வேணான்னு. ஃப்ளைஓவர் மேலே தான் வந்துட்டு லேபையில் ஸ்டாப் பண்ணேன். ஆக்சுவலாக செயின் லூப் வந்து வாங்கியிருக்கேன் தேவையில்லாமல். ஆக்சுவலாக வீட்டில் செயின் லூப் இருந்துச்சு. என்னென்னா நான் வந்து நேற்று ஓட்டர் ஷூட் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு செயின். ஆக்சுவலாக அடிக்கணும் மறந்து ஃபுல்லாக நெய் ஓட்டிட்டேன்னா நேற்று பைக் ஓட்டினேன். ஸோ அதனால் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. இன்னும் நம்ம 200 கிலோமீட்டர் ஏதாச்சும் ஓட்டிருந்தால் கண்டிப்பாக செயின் வந்து தேவையில்லாமல் ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிட்ருக்கும். பழைய பைக்கில் கண்டுக்காமல் விட்டுருப்பேன். இது வந்து அப்புறம் செலவு வந்து ஆக்சுவலாக வந்து வித் செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 30K இல்லை சாரி ஒரு 20 சம்திங் வந்துடும் பார்த்தா. அதனால் அதை கொஞ்சம் கேர் பண்ணுவோம். அதுக்காக எங்கே கிடச்சுன்னா இந்த டைமில் கிடைக்காது அப்படின்னு வந்துட்டு இருந்தேன். பட் ஷெல் பெட்ரோல் பங்கில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தாட் இருந்துச்சு. போய் செக் பண்ண கிடச்சது வாங்கிட்டு இருந்தேன். பட் என்ன கொஞ்சம் காஸ்ட்லி 3M பிராண்ட் வந்து அரௌண்டாக கொஞ்சம் காஸ்ட்லி. ப்ரொமோஷனில் இல்லை, நீ வேறு காஸ்ட்லி 300 ரூபா. இன்னொன்று நான் வாங்கிட்டு அப்போ ஃபீல் பண்ணல. இப்போ வந்து பார்த்தா வந்து என்ன யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. சரி, இன்னொன்று நம்ம பைக்கு வந்து பார்த்தா வந்து சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, செயின் லூப் பண்ணுற கஷ்டம். அப்படியே சைடில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து வண்டி தள்ளி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி தான். ஸோ பயப்பட்ட மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி நமக்கு தோணுது. ஆக்சுவலாக சீல்டாக தான் இருக்குது. வண்டி ஆஃப் பண்ணிடலாம். இந்த வண்டியில் என்னென்னா ஆஃப் பண்ணால் ஹசார்ட் ஆஃப் ஆயிரும். இப்போ லேட்டஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணாலும் அப்படியே ஆனில் இருக்காது. நன்றாக முதலில் குளிக்கவும் பின்பு ஸ்ப்ரே அடிக்கவும். ஐயா எதில் நுர மாதிரி இருக்குது. அடிக்கலாம் கொடுங்க. நான் இதுமாரி இது கவர் பண்ண முடியாது. ஃபோன் ஃப்ளாஷ் அடித்தா அடிக்கணும். ஏன்னா பார்த்து அடிக்கணும். வண்டி மூவ் பண்ணியிருக்கா. கிளம்பியாச்சு.
ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நம்ம சென்டர் ஸ்டாண்ட் இல்லாமல் புதுசாக ஓட்டி போட சாரி அந்த மாதிரி நம்ம வந்து லூப் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. என்னோட நம்ம வந்து வண்டியை சரிச்சு பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு வந்து இந்த வண்டி முடியாது, ஏன்னா வெயிட் ஹெவியாக இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரி பேடாக் ஸ்டாண்டு நம்ம கேரி பண்ண முடியாது. சின்னதாக ஒன்று வருது, நான் பார்த்துருக்கேன். நான் காற்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சைடில் வந்து நம்ம இதில் வந்து லாக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் வந்து சாஞ்சிடிக்கிற மாதிரி இருக்குது. அவன் பைக்கு அது செட் ஆச்சு, அந்த வெயிட்டுக்கு இந்த வெயிட்டுக்கு செட் ஆகாமல் தெரியல. அவன்கிட்ட வந்து வாங்கி காத்திட்டு வாங்கி இது யூஸ் பண்ணி பார்க்கணும். செட் ஆச்சுதுன்னா நம்மளே ஒன்று ஓன் மேனுஃபேக்சரிங் ஒன்று பண்ணிட வேண்டியதான். ஏன்னா அது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பண்ணுறதுக்கு. செட் ஆச்சுன்னா ஒன்று நம்மளே ஒன்று பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்படியே லூப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 70-80% பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக 100 பண்ண முடியல, கேப்பாக பார்த்து அடிச்சிருக்கேன். ரெடன் சிட்டி ஃப்ளைஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. நான் 20 சொன்னேன். ஆக்சுவலாக ப்ரைஸ் ஏறி இருக்குது. லாஸ்ட்டாக வரும்போதெல்லாம் 20 தான் இருந்துச்சு. இப்போ வந்து 25 பெர் பைக்குக்கு. இன்னொன்று என்னென்னா, அதில் வந்து முன்னாடியே நான் பார்த்துருக்கேன், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து சும்மா வாய்க்கு அந்த நம்பர்லாம் அடித்து வந்து பார்த்தா வந்து பில் கொடுப்பாங்க. நான் அப்படியே பார்த்துருக்கேன், அதே மாதிரி தான் பண்ணுறாங்களா இல்லை சேஞ்ச் ஆகிட்டாங்களா. அதே மாதிரி தான் கைக்கு வந்த நம்பரை டக்குனு அடிச்சு கொடுக்குறான். அதுலேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே 4 நம்பர் தான் வரும். 5 நம்பர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்லு கொடுத்துருக்காரு ஆளு. சரி, ஓகே, 25 ருபீஸ் மேட்ரு. அது நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு தான் சும்மா வந்து பண்ணிட்டுருக்கலாம். பட் ஸ்டில் சொல்கிறேன், ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் வந்து ஒரு சேஞ்சும் பண்ணல. இன்னும் வந்து நமக்கு வந்து 3 hours 12 minutes ரீச்சிங் டைம் வந்து 3:45 கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 4 மணிக்கு வந்து கிளம்புறது. இன்னும் ஒரு பிரேக் போட்டு போகும்போது பார்த்தா கரெக்டாக இருக்கும். வந்து நைட்டு 2:30 மணி ஆகுதுங்க. நைட்டு இல்லையா, நைட்டாக கால் இல்லையா, 2:30 மணி ஆகுதுங்க. ஸ்டில் ஆக்சுவலாக ரொம்ப கிலோமீட்டர் கம்மி, 210 கிலோமீட்டர் தான். பட் வந்து ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியே இது ஃபீல் ஆகுது. லைட்டாக வந்து ஒரு டீ பிரேக் போட்டது. ஆக்சுவலாக டீ குடிக்கல, ஜூஸ் தான் குடித்தேன். ஏன்னா ஹீட்டுக்கு டீ வந்து குடிக்க வேணாம், ஜூஸ் குடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப இந்த ஆக்சுவலாக இன்னைக்கு டே ஃபுல்லாகவே எனக்கு பார்த்தீங்கன்னா காலைல ஒர்க் போன டைம்லேயே ஃபுல்லாக வந்து ரொம்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ தாகமாக இருந்துச்சு. திரும்ப இப்போ அதே மாதிரி ஆச்சு. அதனால் வந்துட்டு ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் 1 hour 1 minutes 55 கிலோமீட்டர்ஸுக்கு அவ்வளோ டைம் காட்டுது. 1 hour அதனால தெரில, ரோடு மோசமாக இருக்கிறதுனால என்னன்னு தெரில. பட் அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கேன். ரீச்சிங் டைம் 3:30 காட்டுது. பட் என்னென்னா வந்து நான் இப்போ கேமரா ஆன் பண்ண ரீசன் என்னென்னா, அப்படியே அந்த 2:30 to 3:30 அப்படியே அந்த சுக்குள்ள அப்படியே கண்ணு லைட்டாக அப்படியே வந்து கண்ணை மூடி தொலைஞ்சி. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1/2 hour கூட ஓட்டிட்டு மேப் ஆஃப் பண்ணணும். அது டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் மேப் ஆஃப் பண்ணிட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்து மேப் கரெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் சேலம்னு சும்மா போட்டிருக்கேன். ஸோ அவரோட ஸ்டோர் லொக்கேஷன் வந்து திரும்ப எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இன்னும் 1/2 hour எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. லைட்டாக ஒரு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணலாம். ஆனால் ஒன்று செம்ம இதுக்கு டிராஃபிக்னால் வந்துட்டு லாரி தான் ஃபுல்லாக ஒரு ஓவர்டேக் பண்ணுறதே வந்து ரேராயிரும். நான் ஸ்பீடு போகாது, லாரி ஸ்லோவாக போயிட்டுருப்பாங்களா. அடப்பாவி, அவனை நான் ஓவர்டேக் பண்ணி போகிறான் பார்த்தா இவன் அதுக்கு மேலே பண்ணிட்டுருக்கான். லெஃப்ட்டில் பைக் லைனாக ஃப்ரீயாக விடுவாங்களா? ஓகே, கொஞ்சம் விட்டுருக்கான். ஏன்னா நம்மளது கொஞ்சம் வந்து பாடி பைக் ஓடுறது கொஞ்சம் அகலம் ஆகிடுச்சு. அதனால் வந்து லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறது வந்துட்டு நம்ம பைக் லைன் தான். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. சேலம் ரீச் ஆகிடுச்சு. இன்னும் 750 மீட்டர் தாங்க இருக்குது ஷாப் ரீச் ஆகிறதுக்கு. லொக்கேஷன் போட்டிருக்கல, மதராசி மோட்டோ ஸ்ட்ரீட் ஷாப். நம்ம கிஷோர் ப்ரோட ஷாப்புக்கு தான். அவர் ஆக்சுவலாக 4:15 வரேன்னு நைட் மெசேஜ் பண்ணிட்டாரு. நான் கால் எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு ஷாப்பில் போயிட்டு கால் பண்ணலாம் அவருக்கு. அவர் வந்து அப்புறமா பைக் எங்கே விடுறதுன்னு பார்த்துட்டு சேஃபாக பைக்கை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. கரெக்டாக டைமிங் வந்துட்டாங்க. நான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes தான் அவ்வளோதான் இருந்துச்சு டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே நான் வந்து கிளம்புறோம். டைம் வந்து அரௌண்டாக வந்துட்டு 4:20 ஆகுது. ஸோ இங்கே திரும்ப வந்து கொடைக்கானல். இப்போ வந்து வணக்கம். வருஷமா ரொம்ப சொல்ல. ஆமாம், பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர். ஃபோன் பண்ண அவர் இது போட்டிருந்தார்ல, பெரிய மனிஷா கோயிலால போகும்போது அப்படியே அட்ராக்ஷனாக முனி
ப்ரோட ப்ரோட செயின் வந்து கட் ஆகி வந்துருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி மீட் பண்ணிட்டோம். இன்னும் ஆக்சுவலாக மீட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸு அதுக்கு முன்னாடி மீட் பண்ணிடுச்சு. ஒரு மீட்டிங் பாயிண்ட் போட்டு ப்ரோ. ஆமாம், நானும் கோபுரம் எடுக்க விரும்பலாம், ஏன்னா எல்லாரும் ஒரே கண்டென்ட்டாக தான் இருக்கு. கண்டிப்பாக நானும் செயினை கட் பண்ணேன்னு சொல்லி ஏன் மூடா ட்ரிப் பண்ணிட்டு நீங்களே எடுத்து போடுங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலாக டைம் ஒர்க் ஆகலை. ஸோ மீட்டப் டைம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் போக வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சம்பவம் வந்ததால் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. செயின் லிங்க் வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வந்து ரொம்ப நாள் கேட்டு அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ அவர் முனிப்பும் அந்த அவங்க ஒய்ஃப் இது. ஸோ நம்ம காயல் போய் வந்துருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஜெனி விளாக்ஸ் அவங்க சேனலுது. ஸோ இன்னும் வந்து மோட்டோ மிஸ் மோட்டோ அடிக்டோ. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டே நியர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பைக்கில் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பைக்கை வந்து சேலம் இருக்கிறதால நம்ம காரில் கண்டி பண்ண போகிறோம். டைம் வச்சுக்கோ இல்லையா, டைம் வந்து டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 8:45 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து கொடைக்கானல் ரோடு வந்து என்ட்ரி ஆகிறோம். ஃப்ரெண்டில் வந்து பைக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இன்னும் மீட்டப் பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? இங்கே தானா? 40 கிலோமீட்டர்ஸ். டெஸ்டினேஷன் ஃபுல்லாக போகிறது தானே? ஓகே. ஸோ சைடு இது வேறு குரூப்பா? சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். நம்ம குரூப் இல்லைங்க, வேறு குரூப். நம்ம குரூப் முன்னே போயிட்டாங்க. தூக்கம் போட்டுறாங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சே நோட் டு பிளாஸ்டிக் டிஷர்ட் போட்டு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் தண்ணி பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிடுறாங்க. எதுவுமே வந்து அலோடு கிடையாது. ஆனால் அந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மிஞ்சிட்டு அந்த ரொம்ப ஒட்டாக் பண்ணி போயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, ரெஃப்ரெஷ் மீன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு குளிக்கலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு வந்து சும்மா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்டினேஷன் போகிறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வச்சு இந்த மீட்டிங் பாயிண்ட். முன்னாடி நம்ம எல்லாம் மீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பேர் முன்னாடி வந்திருந்தாங்க. அதில் பாதி பேர் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ டிஃபனை வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. காயல் ப்ரோ முதல் பார்த்துக்கிட்டா. ஸோ அண்ணனுக்கு தெரியும், திருப்பூர் மகன் அண்ணன். கார் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனல் பார்த்து பாருங்க. நம்ம வந்து சாப்பிட்லாம். டிஃபன் வந்து இட்லி, வடை, சாம்பார், சட்னி. சாம்பார் 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 வேறு லெவலில் போதில்லை 4 class 4. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கினா இப்போ இல்லை, அப்புறம் ஆஃப் ரோட்டில் அதில் போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப் அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, ஸோ ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் அவங்களோட ஜீப் தான் இது. ஸோ இங்கேருந்து நீ கிளம்ப போகிறோம். ஏன்னா வந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கான டைம் வந்து லேட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ரொம்ப நேரம் போட்டுருக்கா. ஸோ இங்கேருந்து டக்குன்னு போயிட்டு நம்ம அங்கேருந்து கண்டிப்பாக பண்ணலாம். இதுனா ஒரு 1.5 hours பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரைட் பண்ணி பூம்பாறை தாண்டி கூக்கல் போகிறது. ஆக்சுவலாக இது வந்து கூக்கல் லேக் ஒரு 5 kilometers போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்த பைக்கு அண்ட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தான். அரவிந்த் வந்துட்டு இருந்தார், ஃப்ரெண்டில் போயிட்டு வரதில்ல. வர வழியில் அவரோட பைக்கோட பிரேக் வந்து லாக் ஆகி வந்துருந்துச்சு. அப்புறம் நம்ம இங்கே தான் நிற்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி விட்டு எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். லாக் ரெடியா ப்ரோ? கொஞ்சம் ட்ரெஸ்ஸு காமிங்க ப்ரோ. நான் உங்களை என்ட்ரி பண்ணவே இல்லை. நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வரும்போது பைக்கில் விழுந்துட்டார் அப்படின்ட்டு. அதோட சம்பவங்கள் தான் இது எல்லாமே. நல்லா ஆக்சுவலாக ஜாக்கெட்லேயே நல்லா அடி விழுந்துருக்கு. அதனால பார்த்தா தெரியும் எப்படி இருந்துச்சு ரைடில் அடிப்பட்டது. ஹெல்மெட் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஜாக்கெட் வந்து தாறு மாறாக போயிருக்குது. எந்த கால் அடிபட்டுச்சு? இந்த கால் லைட்டு, இந்த கால் வெயிட். அந்த வெயிட் லைட்டை வந்து நம்ம போயிட்டு அங்கே போகிற ஒரு இது காஸ்டியூம் மாற்ற வரல, நான் காமிச்சு தரேன். பிரித்து ஆப்ரேஷன் பண்ணுறேன். இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அங்கே டிஃபன் சாப்பிட்ற இடத்துல பார்த்த உடனே என்ன தர என்னாச்சு கேட்க போனேன். அதுக்குள்ளே வந்து நம்ம கேமரா பேட்டரி வந்து மக்கர் பண்ணிடுச்சு. தப்பிச்சிட்டாரு, கண்டென்ட்லாம் தப்பிச்சிட்டாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவம் பிரேக் லாக்கு ஏதோ யாரோ சூனி வச்சிட்டாங்க பார்த்துருங்க. அதுதான் அதுக்கு இது ஒரு டைம் 2 டைம் பரவாயில்ல. நான் விளாக் ஆரம்பிச்ச காலத்துலேருந்தே நடந்துட்டு இருக்கு. அது வைக்கிற இடம்லாம் கண்ணிபடி வைக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் லைன் அப் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும்.
கொஞ்சம் தூரம் தான் நீ போயிட்டு வர வந்து ரீச் ஆகிடும். ரீச் ஆகும் தான் எல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த வழிகள் எதுவுமே இருக்காது. 4 ஜீப் வந்து வந்துட்டு இருக்கு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேருந்து ஆஃப் ரோடு தான். நீங்கள் வந்து வெறித்தனம் ஆஃப் ரோட் இருக்குது. பைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. வேண்டாம் ஒரு கொஞ்சம் தூரம் போகலாம் அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் தான் ஃபுல்லாக ஜீப்பில் தான் போக போகிறோம். போகலாமா? போகலாம் Rock, Ladakh. All destinations and states. போயிட்டே இருக்கு அவ்வளோதான். பக்கத்தில் நான் சொல்லும் போது மட்டும் ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. செக் சொல்லிட்டீங்களா? நீ போங்க அவங்க போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க, ரெடியாக இருக்கும். ஸோ ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஹெவன்லி டேஸ். சவுண்ட் என்னோட கேட்சரான்னு தெரில. ஸோ வரவேற்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதாவது கொடைக்கானல் ஸ்டைலில் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணி ஸோ அந்த ட்ரம்ஸு அந்த இது மாதிரி எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சொல்லி போல. ஸோ இந்த ட்ரிப் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ். என்னன்னா வந்து ஒரு 20 minutes டைம் சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து எல்லாரும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகணும். அவங்க இல்லனா ஆவாதீங்கன்ட்டாங்க. அந்த ஃப்ரெஷ் அப் ஆல்ரெடி ஆயிட்டாரு. நம்ம 2 நாளா இங்க தான் எங்க லிவிங் ஸ்டைல். இல்ல இங்க பேச்சலர்ஸ் ரூம் இது.
பேச்சுலர்ஸ் நானும் பேச்சுலர் தான். போய் கப்பல் வரல. நான் வரல. ஃபேமிலி மேன்ஸுக்கு வந்து செப்பரேட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஓ நீங்க ஃபேமிலி மேன் இல்ல. நான் பேச்சுலர் இப்போதைக்கு. நான் தாங்க பேச்சுலர். நானும் பேச்சுலர். பேச்சுலர். ஆமா. அண்ணன் பேச்சுலர். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ரோடிங் போகிறோம். ஸோ அந்த ஆஃப் ரோடிங் போகிற vlog பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து நெக்ஸ்ட் vlogல வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம்.